உங்கள் பார்ட்னர் கூட சண்டை வந்தால் பண்ணவே கூடாத விஷயங்கள் என்னென்ன? ஃபஸ்ட்டு விஷயம், முடிஞ்சு போன பாஸ்ட் விஷயத்தை எல்லாம் தோண்டி எடுத்துகிட்டு வந்து இருக்கிற ப்ரெசன்ட் சண்டையை விட்டுட்டு முன்னாடி விஷயங்களை சொல்லி குத்தி காட்டுறது பண்ணவே கூடாது. எவ்வளவு சண்டையாக இருந்தாலுமே அதில் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும். நம்ம எதிரில் இருக்கிறது நம்மளோட பார்ட்னர், அவங்க நம்மளோட வாழ்கிறாங்கங்கிற விஷயத்தை தெரிஞ்சு அந்த அவேர்னஸோட அந்த சண்டை இருக்கணும். சான்ஸ் கிடச்சிருச்சின்னு சொல்லி இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. தேர்ட் பர்சனை சண்டையில் இன்வால்வ் பண்ணுறது இருக்கவே கூடாது. உங்கள் பிரச்சனையை நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணணும். அந்த சண்டை ஒரு நாள் இல்லை 2 நாளில் சரியாயிடும். ஆனால் தேர்ட் பர்சன் உள்ளே வரும்போது சண்டை இன்னும் பெருசாகும். உங்கள் பார்ட்னர் மேலே இருக்கிற ஒப்பீனியன் வேறு மாதிரி ஆகிடும். ஒரு சண்டை வருதுன்னு சொன்னால் அவங்க எப்பயுமே இப்படி தான்னு லேபிள் பண்ணக்கூடாது. அவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். குடும்பம்னா கண்டிப்பாக சண்டை இருக்கும். ஆனால் சண்டையை கூட ஒரு டிக்னிட்டியோடு ஹேண்டில் பண்ணணும்.